சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நிலப்பிரச்சினையில் வீடு கடைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து தள்ளிய கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டது. காவலர்கள் பாதுகாப்பில் இருக்கும் போதே பட்டப்பகலில் பெண்களை தாக்கி அத்துமீறலில் ஈடுபட்ட கும்பலால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளது. உண்மையில் நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பர்மா காலனி பாரதிதாசன் சாலையில் வசித்து வருபவர் துரைப்பாண்டி. இவருக்கும் திருவாடனையை சேர்ந்த லட்சுமண பெருமாள் என்பவருக்கும் 30 சென்ட் இடம் தொடர்பான வழக்கு காரைக்குடி சிவில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் லட்சுமண பெருமாள் தரப்பினர் துரைப்பாண்டி குடும்பத்தாரிடம் கடந்த ஒரு வார காலமாக பிரச்சினை செய்து வருவதாகவும், காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் காவல்துறையினர் எடுக்கவில்லை என்றும் தெரிகிறது. இதனிடையே துரைப்பாண்டி வெளியே சென்றிருந்த போது அவரது குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளனர். அப்போது ஜேசிபி இயந்திரத்தின் சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது வீடு மற்றும் 3 கடைகளை இடிக்கும் பணியில் சிலர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இதுகுறித்து தட்டி கேட்டு வீடியோ எடுக்க சென்ற துரைப்பாண்டி குடும்பத்தினரை லட்சுமண பெருமாள் தரப்பினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த பெண்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கடந்த ஒரு வார காலமாக தங்களது வீட்டில் காவல்துறையினர் இருவர் பாதுகாப்பு பணியில் இருக்கும் போதே ஜேசிபி இயந்திரம் மூலம் தங்களது கடைகளை லட்சுமண பெருமாள் தரப்பினர் இடித்ததாகவும், அவர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் துரைப்பாண்டி மனைவி கற்பகம் தெரிவித்தார். மேலும் காவல்துறையினர் எதிர்த்தரப்பினரிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதுக்கு காவல்துறை 4-5 நாளாவே பாதுகாப்புல தான் இருக்காங்க. எஸ்கார்ட் போட்டு தான் 2 பேர் ஷிஃப்ட் மாத்தி இருந்தாங்க. இன்னைக்கு சம்பவம் நடக்கையிலையும் அவர் இருந்தார் ஒருத்தர். அவரை நாங்க சொல்லிட்டு தான் ஒடியாரோம். சார், போலீஸ் ஜேசிபி வந்திருக்கு, கடையை இடிக்க போறாங்க, வாங்க சார் சொன்னோம். அவர் பாட்டுக்கு நின்று வேடிக்கை மட்டும் தான் சார் பார்த்தாரு. நாங்க தான் சார் கத்துனோம். போய் சொல்றேன், சார் என்ன சார் போய் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க போங்கம்மா, வீட்டுக்கு போங்கம்மா, நீங்க ஏமா கத்துறீங்க? இப்போ கடை எங்களோடது இல்லை சார், நாங்க எப்படி சார் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதனால நாங்கள் கத்துறோம். எங்களை போட்டு அடிச்சாங்க சார். பொம்பளைன்னு கூட பார்க்காம எல்லாரையும் போட்டு அடிச்சது சார். இப்போ நாங்கள் ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்கோம். என் பொண்ணு, எங்கள் மாமியார் எல்லாருமே ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு காவல்துறை மட்டும்தான். அதில் வடக்கு காவல் ஆய்வாளர் ரவீந்திரன் தான் சார் முக்கால்வாசி காரணம். அவரும் எங்களை மிரட்டினாரு. ஏமா இடம் வாங்கியிருக்கேன், காசு போட்டு வாங்கியிருக்கேன், நீ எதுக்குமா அதை பண்ணுறீங்க, கோயிலை கட்டுறீங்க, கடையை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க சார். ஒவ்வொரு நாள் நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது எங்களுக்குன்னு தக்க நடவடிக்கை எடுத்து தருமாறு நான் கேட்டுக்கிறேன். இதற்கிடையே கடைகளை உடைக்க பயன்படுத்திய ஜேசிபி இயந்திரத்தையும் சம்பவத்தில் ஈடுபட்ட 4 நபர்களையும் பிடித்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததாகவும், அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் குற்றவாளிகளின் வீடுகளையோ அல்லது கட்டடங்களையோ புல்டோசர் கொண்டு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் இடிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்து இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில், சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே ஒரு தரப்பினரின் வீட்டை மற்றொரு தரப்பினர் இடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.